வெல்கம் டு டாப் 5 இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ்ல கொஞ்சம் வெரைட்டி கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன் பேஸ் பண்ணி இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல டிசிஎஸ் கேட்குற எல்லா கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். என்டிபிசியில் இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரமேஷ் spent 30,000 on Diwali shopping, 45,000 on buying a TV set and remaining 40% of total amount he has with the cash with him. What was the total amount? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டாரு, 30,000 வந்து தீபாவளிக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு ஷாப்பிங்ல. அப்புறம் 45,000 டிவி செட் வாங்கிட்டாரு. மீதி அவர்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 40% ஆஃப் த அமௌண்ட் இருக்கான். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்னது, எப்பயுமே டோட்டல் அமௌண்ட் 100%. அதுல அவர்கிட்ட இப்போ 40% தான் இருக்கு. அப்போ அவர் ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோ, 60%. அப்போ நம்ம 60% தானே ஸ்பெண்ட் பண்ணது கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, 30,000 + 45,000. அப்போ என்ன அர்த்தம், 60% அப்படின்றது தான் எவ்வளோ, 75,000. 100% எவ்வளோ அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஏன்னா டோட்டல் அமௌண்ட் தானே கேட்டிருக்காங்க. இந்த 75,000 எப்படி வந்துச்சு, 45,000 + 30,000, அவ்வளோதான். இப்போ டேரெக்டாக 0 கேன்சலு. இந்த ஒரு 0 இங்கே போயிடுச்சுன்னா இங்கே எவ்வளோ வந்திருக்கும், சரி 6 அடிச்சோம்னா இங்கே என்ன வரும், 1 × 6 இங்கே என்ன வரும் 20, 1 × 15. அப்போ 2 × 12, அப்போ எந்த 3 வருமா, அப்போ 5 × 0 இந்த ஒரு 0 போச்சுன்னா எவ்வளோ வரும், 1,25,000. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி, 1,25,000. செகண்ட் கொஸ்டின், the difference in the interest earned on 1,50,000 at 8% rate of interest per annum in a year when the interest is compounded semi-annually and annually அப்படின்னு இருக்காங்க. இப்போ பாருங்க, இங்கே காம்பவுண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, semi-annually and annually அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆனுவலி அப்படின்னா என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. செமி ஆனுவலி அப்படின்னா என்னது, அதில் அதாவது 6 மாதத்துக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை 6 மாதம் இருக்குது, 2 6 மாதம் இருக்கா. அப்போ 8%னா எவ்வளோ இருக்கும், 4% ஆயிரும் இது. அப்போ செமி ஆனுவல்னா என்னது, 4%. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் தானே கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆன் 8% பெர் ஆனம் இன் இயர் அண்ட் காம்பவுண்டட் ஆனுவலி அண்ட் செமி ஆனுவலி. சரி, ஓகே. இப்போ இது வந்து நம்மளுக்கு என்னது, 1 இயருக்கு. இப்போ இது 4% அப்படின்றது என்னது, 6 மந்த்ஸ் தானே. அப்போ என்ன பண்ணும், சக்சஸிவ். 1 இயருக்குன்றப்ப சக்சஸிவ். என்ன சக்சஸிவ் ஃபார்முலா என்னது, x + y + xy / 100%. அப்போ இது என்ன வரும், 4 + 4 + 4 × 4 / 100 போட்டோம்னா என்ன வரும், 8 + இங்கே என்ன வரும், 16 / 100 0.16. அப்போ எவ்வளோ வரும், 8.16. இதோடது எவ்வளோ, 8%. அப்போ 1 இயருக்கு இது வந்து 8%, இது வந்து 8.16%. என்ன சொல்லியிருக்காங்க, டிஃபரன்ஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் அப்படின்றத ஆன் 15,000 அது அப்படி தானே கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்னது, 8க்கும் 8.16க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 0.16% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 100%. எப்பயுமே என்னது, பிரின்சிபல் வந்து 100%. அப்போ 100% தான் வந்து என்னது, 1,50,000 அப்படின்னா 0.6% எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை கால்குலேட் பண்ணுங்க. இப்போ 0 கேன்சல் ஆயிருமா, இங்கேயும் 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கிட்ட 16 போயிருமா, எவ்வளோ வரும், 1500 × 0.16. 2 0க்கு 2 0 பாயிண்ட் தள்ளிடும். அப்போ எவ்வளோ, 15 × 16. 15 × 16 எவ்வளோ வருது, 15 10 டைம்ஸ் எத்தனை, 15 10 டைம்ஸ்னா 150. 15 6 டைம்ஸ் எவ்வளோ, 90. அப்போ எவ்வளோ, 240. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி. புரிஞ்சிருச்சா? ஏன்னா பெர் ஆனம் தானே கேட்டிருக்காங்க. இது வந்து ஆனுவலி, இது செமி ஆனுவலி. செமி ஆனுவல் என்னது, அதுல வந்து பாதி 4%. அப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை செமி ஆனுவல் இருக்கும், எத்தனை 6 மந்த்ஸ் இருக்கும், 2 6 மந்த்ஸ் இருக்கும். அதனால சக்சஸிவ், ஏன்னா இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால. நெக்ஸ்ட், Atul purchased bread costing 20 rupees and gave a 100 rupees note to shopkeeper. Shopkeeper gave the balance in the coins denomination, the coins and the ratio, how many 5. ஓகே, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து கடைக்கு போறாரு, பிரெட் வாங்குறாரு. ஓகேவா? எவ்வளோ, பிரெட்டோட காஸ்ட் 20 ரூபா. ஆனால் அவர் கொடுக்குறது எவ்வளோ கொடுக்குறாங்க, 100 ரூபா கொடுக்குறாரு. அப்போ மீதி எவ்வளோ கொடுப்பாங்க, அவருக்கு 80 ரூபா கொடுப்பாங்க. ஏன்னா 20 ரூபாய்க்கு பிரெட் வாங்கிட்டு மீதி 80 ரூபா கொடுப்பாங்க. அந்த 80 ரூபா எப்படி கொடுக்குறாங்களான்னா, அதை வந்து 2 ரூபா காயின், 5 ரூபா காயின், 10 ரூபா காயினை கொடுக்குறாங்க. அப்போ டினாமினேஷன் என்னது,
அப்போ ருபீஸ் என்னவா இருக்கும், 2 rupees 5 rupees 10 rupees கொடுக்குறாங்கன்னா அது என்ன காயின்ஸ், எத்தனை காயின்ஸ் கொடுக்குறாங்கன்னா இது வந்து 5 ரேஷியோலையும் இது 4 ரேஷியோலையும் இது 1 ரேஷியோலையும் கொடுக்குறாங்களாம். இது வந்து ஒரிஜினல் கிடையாது, இது என்னது காயின்ஸோட ரேஷியோ. அப்ப இது ரேஷியோவா, இது ருபீஸா, இப்போ நம்ம அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்குமா, இப்போ இது ரேஷியோ தானே, அப்போ எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது, அதனால எக்ஸ் 5x 4x 1x. ஓகே, இப்போ 2 ரூபா காயின் 5x இருந்துச்சுன்னா அமௌண்ட் எவ்வளோவா இருக்கும், இப்போ நம்ம எல்லாத்தையுமே அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணோம், ஏன்னா நமக்கு என்னது அமௌண்ட் 80ன்னு தெரியும்ல, அப்போ எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவோம் அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் பண்ண போகிறோம். இப்போ 2 ரூபா காயின் 5x இருந்துச்சுன்னா எத்தனை இருக்கும் அமௌண்ட்டு 10x, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 10x. அதே மாதிரி 5 ரூபா காயின் 4x இருந்துச்சுன்னா எவ்வளோ வரும் 20x ப்ளஸ் 1 ரூபா காயின் 10 ரூபா காயின் 1x இருந்துச்சுன்னா எவ்வளோ 10x. இதெல்லாம் கூட்டம் எவ்வளோவா 80. ஓகே, இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண என்ன வரும் 20 30 40. 40x அப்படின்றது தான் 80னா எக்ஸ் அப்படின்றது என்னது 2. ஓகே, அவ்வளோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா. என்ன கேட்குறாங்க 5 ரூபி காயின்ஸ் தானே கேட்குறாங்க. இங்கே எத்தனை 5 rupees காயின் இருக்கு 4x. அப்போ 4xன்றது 5 rupees காயினா, அப்போ எவ்வளோ வரும் 4 × 2 = 8. ஆப்ஷன் சி 8. ஓகே, the income of PQ are in the ratio 10:12:9 and the expenditure ratio கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபார்முலா, இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ் அப்படின்றத என்னது நார்மல் ஃபார்முலா. இன்கம்னா என்னது மொத்தம் நம்மளோட வருமானம், எக்ஸ்பெண்டிச்சர்னா நம்ம என்னது செலவு பண்ணுது, சேவிங்ஸ் எஸ்ன்றது என்ன சேவிங்ஸ் நம்மளோட சேமிப்பு. இப்போ 10,000 சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் 4,000 வந்து நான் செலவழிச்சிட்டேன் அப்படின்னா மீதி நம்ம கையிருப்பு எவ்வளோ இருக்கும் 6,000, அதுதான் என்னது சேவிங்ஸ். அது எல்லாமே இங்கே ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க, அது எப்படின்ற பார்ப்போம். இப்போ Q saves 25% of income, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சேவிங்ஸ், சேவிங்ஸ் தானே கேட்டிருக்காங்க. சரி ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இன்கமா PQR எவ்வளோ ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து எவ்வளோன்னு ஒரிஜினல் தெரியாது, 10x 12x 9x அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது என்னது, ஏன்னா நம்மளுக்கு ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது, நம்மளுக்கு ரேஷியோ தான் தெரியும், அதனால எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க 12y 15y 8y. ஏன் ஒய்ன்னு எடுத்துருக்கோம், ஏன்னா இதோட ரேஷியோ வேற இதோட ரேஷியோ வேற, நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறக்காண்டி எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துருக்கோம். ஏபின்னு எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகேவா. இப்போ சேவிங்ஸ் பாருங்க, இது 3க்கு சேவிங்ஸ் என்னது இன்கம் மைனஸ் இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸா. அப்போ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு தானே சேவிங்ஸு. இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இங்கிட்ட இருந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடும்ல, அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சேவிங்ஸ் கிடச்சிருமா. அப்போ என்ன வரும் 10x - 2y அப்படின்றது என்னது இதோட சேவிங்ஸ். இங்கே 12x - 5y அப்படின்றது இதோட சேவிங்ஸ். 9x - 8y அப்படின்றது இதோட சேவிங்ஸ். PQRோட சேவிங்ஸ் கிடச்சி. இப்போ என்ன சொல்கிறாங்க, Q saves 25% of his income. இப்போ Q எவ்வளோ சேவ் பண்ணுறாங்களா 25%. 25%னா என்னது 1/4. 1/4 ஆஃப் இன்கம் எவ்வளோ 12x. அப்போ எவ்வளோ சேவிங்ஸு 3xன்னு சொல்லிடலாமா, அடிச்சு கொடுத்தா 3x வந்துடும். ஓகே, இப்போ பாருங்க 12x - 15y. அப்போ 12x - 15y = எவ்வளோ 3x. இந்த சேவிங்ஸ் தானே இதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போ 12x - 15y = 3x. அப்போ எவ்வளோ வரும், எக்ஸ்லாம் ஒரு சைடு இருந்துச்சுன்னா 9x = 15y. x = எவ்வளோ 5/3. அதாவது x/y = 5/3. நம்மளுக்கு வேல்யூ கிடச்சி. அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கு என்னது வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம என்னது சேவிங்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் 3க்கான ரேஷியோ. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், எக்ஸுக்கும் ஒய்க்கும். எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணால் எவ்வளோ வரும், Pல 50 வரும். ஒய் பண்ணால் இங்கே எவ்வளோ 36. அப்போ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான் என்னது சேவிங்ஸா 14. யாரோடது Pயோடது. அப்போது நம்மளுக்கு ஆப்ஷனில் என்னது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் பி. மற்ற செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அதே தான் வரும். இப்போ 5 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் 60. ஒய் சப்ஸ்டியூட் பண்ணால் 45. எவ்வளோ ஆன்சரு, மைனஸ் பண்ணால் 15 இருக்கா. அடுத்து என்னது 45 24. அப்போ எவ்வளோ வருது 21. அப்போ 14:15:21. பார்க்குறதுக்கு உங்களுக்கு சொல்கிறதுனால பெருசாக தெரியுது, மற்றபடி ஒரே இதில் போட்டுடலாம், ஒரே ஸ்டெப்பில் ஈஸியாகவே போடுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வாட் ஷுட் பி ஆடட் டு தி ஈச் 4 நம்பர்ஸ் டு மேக் த ப்ரொபோர்ஷன். அதாவது எந்த நம்பரும் ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரே ப்ரொபோர்ஷனில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரேஷியோ வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் ஒரு ட்ரிக்கு, அதே தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம்.
ஓகே, மொத்தம் 4 நம்பர் இருக்கா, ரெண்டு நம்பராக பிரிச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 நம்பருக்கான டிஃபரன்ஸ் என்னது 11, இது 14. இந்த 2 நம்பருக்கான டிஃபரன்ஸ் என்னது 18. ஓகேவா? அப்போ இது என்னது, இது டிஃபரன்ஸ் 14, இதோட டிஃபரன்ஸ் 18. இப்போ இது ஏதாச்சும் நம்ம கேன்சல் பண்ண முடியுமா? 2 டேபிளில் அடியும், அடிச்சு என்ன வரும் 7 டைம்ஸ் 9 டைம்ஸ். ஓகேவா? அவ்வளோ. இப்போ அடுத்து இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 9 5ஐயும் இந்த 7ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 45. டிஃபரன்ஸ் 49 டிவைடட் பை இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு 2. 7 டிஃபரன்ஸ் 9 வந்து 2. அப்போ இதை டிஃபரன்ஸ் எவ்வளோ 45க்கும் 49க்கும் டிஃபரன்ஸு 4 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 2. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது 2. இதுதான் என்னது, இந்த 2 ஆட் பண்ணோம்னா இது எல்லாமே ஒரே ப்ரொபோர்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, இது ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ 5 டிவைடட் பை 19 ஈக்குவல் டு 7 டிவைடட் பை 25 இதோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்னதுன்னா, இந்த 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் ரேஷியோ. சரி, இப்போ இங்கே ரேஷியோ ஆட் பண்ண என்ன வரும் 7, இங்கேருந்து 2 ஆட் பண்ணால் 7, இங்கே 19 ஆட் பண்ணால் டிவைடட் 21 ஈக்குவல் டு இங்கே 7 ஆட் பண்ணால் 9, இங்கே வந்து என்னது 27. இப்போ ரெண்டுக்கான ரேஷியோ பாருங்க ஈக்குவலாக இருக்கான்னு. ஏன்னா இது 2 அடிச்சா என்னது 1/3 வருமா, இது 2 அடிச்சா 1/3 வருது. அப்போ பாருங்க ரேஷியோ என்னது ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர் கரெக்டு, நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர் கரெக்டு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், இது கொஸ்டின் பார்க்குறது தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் வந்து என்ன சொல்கிறது, ரீட் பண்ணி அந்த ஈக்குவேஷனை கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போட்டுடலாம் ஈஸியாக. இந்த லைப்ரரி த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மேக்ஸ் புக் டு த ஃபிசிக்ஸ் புக், அதாவது மேக்ஸ் புக்குக்கும் ஃபிசிக்ஸ் புக்குக்கும் ஒரு ரேஷியோ இருக்கான். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, இஸ் சேம் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் ஃபிசிக்ஸ் புக்ஸும் கெமிஸ்ட்ரி புக்குக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா. அப்போ ஃபிசிக்ஸ் புக்கும் கெமிஸ்ட்ரி புக்கும் அவ்வளோ. இந்த பாருங்க, இதுலேருந்து இது வரைக்கும் என்னது நமக்கு ஸ்டேட்மெண்ட் தான். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் புக்கும் ஃபிசிக்ஸ் புக்கும் ஒரு ரேஷியோ இருக்குல்ல, அதுவும் ஃபிசிக்ஸ் புக்கும் கெமிஸ்ட்ரி புக்கும் இருக்க ரேஷியோ ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இஃப் தேர் ஆர் 144 மேக்ஸ் புக், இப்போ அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோமா, 144 மேக்ஸ் புக் இருக்கு டிவைடட் பை ஃபிசிக்ஸ் புக் இருக்கட்டும் ஈக்குவல் டு 100 கெமிஸ்ட்ரி புக், ஃபிசிக்ஸ் புக் இருக்கட்டும் 100 கெமிஸ்ட்ரி புக் இருக்கு. ஓகேவா? இது சொல்லிட்டாங்க. இந்த டேட்டா வச்சு நம்ம ஃபிசிக்ஸ் புக் கண்டுபிடிச்சிடலாமா, எப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை தான். அப்போ p² ஈக்குவல் டு 144 இன்டூ 100. அப்போ p ஈக்குவல் டு என்னது ஸ்கொயர் ரூட் ஆயிருமா, p² வந்து இங்கிட்டு போகிறப்ப ஸ்கொயர் ரூட் ஆயிரும். அப்போ 144 ஸ்கொயர் என்ன 12 இன்டூ 100 ஸ்கொயர் 10. அப்போ p ஈக்குவல் டு என்ன, ஃபிசிக்ஸ் புக் எவ்வளோ 120. இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு, மேக்ஸ் புக்கு ஃபிசிக்ஸ் புக்கு கெமிஸ்ட்ரி புக் மூணுக்குமே இருக்குது. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்கான்றதை பார்ப்போம். ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்ஸ் புக்கும் அண்ட் ஃபிசிக்ஸ் புக்கு. அப்போ மேக்ஸ் புக் ப்ளஸ் ஃபிசிக்ஸ் புக்கும், அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க கெமிஸ்ட்ரி புக்கும் ஃபிசிக்ஸ் புக்கும். கெமிஸ்ட்ரி புக்கும் ஃபிசிக்ஸ் புக்கும்குள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோ டேரெக்டாக போடுறதா. கொஸ்டின் பெருசாக இருக்கா, ஆனால் என்னது ஒரே ஸ்டெப்பில் தான் இருக்குது எல்லாமே. அப்போ மேக்ஸ் புக் எவ்வளோ 144, கெமிஸ்ட்ரி புக் ஃபிசிக்ஸ் புக்கு 120, கூட்டினா எவ்வளோ வரும் 264. ஓகே, டிவைடட் பை ரேஷியோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ். கெமிஸ்ட்ரி எவ்வளோ 100, ஃபிசிக்ஸ் 100, அப்போ எவ்வளோ 220. ஓகே, 264 is to 220 இருக்கா. இப்போ பாருங்கள், இந்த ஆட் வேல்யூஸ் ஆட் பண்ண என்ன 2 4 ஆட் பண்ண என்ன வரும் 6 வருதா, நடுவில் 6 இருக்கா. அப்போ என்னது இது ஏதாவது டிவிசபிலிட்டி ரூல், 11 டிவிசபிலிட்டி ரூல். அப்போ 11ஆல் அடிச்சா இங்கே என்ன வரும் 20, இங்கே அடிச்சா எவ்வளோ வரும் 24. ஓகே, அடுத்து என்னது 4 டேபிள் அடிச்சா என்ன வரும் 6 5. ஆன்சர் என்னது 6:5. ஃபர்ஸ்ட் 11 டேபிளாக அடிச்சிருக்கோம், அடுத்து என்னது 4 டேபிளாக அடிச்சிருக்கோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட், ஓகே, இந்த ஸ்கூல் 720 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கு ரேஷியோ என்னது 3:5. இப்போ டோட்டல் என்னது இதில் ரேஷியோ 8 பார்ட்டா. இந்த 8 பார்ட்டு தான் எவ்வளோவா 720. அப்போ 3 எவ்வளோ 5 எவ்வளோ கிடைச்சா ஒரு பார்ட் எவ்வளோ 9. ஒரு பார்ட் 9 அப்படின்னா பாய்ஸோடது எவ்வளோ கேர்ள்ஸ் எவ்வளோ, பாய்ஸோடது 3 பார்ட் எவ்வளோ 270, கேர்ள்ஸோடது 5 பார்ட்டு 450. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அடுத்து, இது வரைக்கும் போட்டாச்சு. அடுத்து ஃபைண்ட் ஹவு மெனி நியூ பாய்ஸ் மே பி ஆடட் allowed to school if 18 நியூ கேர்ள்ஸ் admitted. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பாய்ஸில் வந்து எவ்வளவோ ஆட் பண்ண போகிறோம் எவ்வளோ நமக்கு தெரியாது. ஆனால் கேர்ள்ஸில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க நியூ கேர்ள்ஸ் admitted 18 கேர்ள்ஸ் ஆட் பண்ண. அப்போ 450ல் 18 ஆட் பண்ண என்ன வரும் 468. ஆட் பண்ணுறதுனால ரேஷியோ எப்படி இருக்கான் 2:3 சேஞ்ச் ஆகிருக்கான். அவ்வளோ டேரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 0 1 2 times 6 8 8 10 ப்ளஸ் 3x ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 6 times 1 12 13 3 1 9. ஓகே, அப்போ 936க்கும் 810க்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு
936 இருக்கும். 8 10க்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6 2 1. அப்போ 3x ஈக்குவல் டு என்னது? 126. அப்போ x ஈக்குவல் டு என்னது? 42. 3ஆல் கேன்சல் பண்ணா எவ்வளோ வரும்? 42. அப்போ ஆப்ஷன் A 42. ஓகே. The price of the mobile phone is 30,000. The value of mobile phone depreciates by 12% the first year and the next year it depreciates by 15%. What will the value of mobile after 2 years? அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து 30,000 இருக்கா மொபைல்ஸ், அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 12% குறையுதான். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து 15% குறையுதான். இப்போ அந்த மொபைலோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறான். அவ்வளோ டேரெக்டாக ஈக்குவேஷன் போடுறோம். இப்போ 30,000 அப்படின்றது என்னது? இப்போ இருக்க மொபைல் ப்ரைஸ். இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? 12% குறையுது அப்படின்றாங்க. ஒரு 12% குறைஞ்ச பிறகு மீதி எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? 88% இருக்குமா? 88 டிவைடட் பை 100%. ஏன்னா 12% குறைஞ்சிருச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ? இதுதான் இருந்தது இப்போ இருக்க வேல்யூ. அப்போ இதுலேருந்து என்ன இருக்குது? குறையுது. திருப்பி 15% குறையுதான். 15% குறையுதுன்னா 85 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அவ்வளோதான். இதில் எல்லாமே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி 0 0 கேன்சல் ஆயிரும். இங்கேயும் 2 0 2 கேன்சல் ஆயிரும். 1 2 3 4. அப்போ என்னது? 3 × 88 × 85. இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வரும். இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஏ பேட்ஸ்மேன் ஸ்கோர் 120 ரன்ஸ். அதாவது மொத்தம் வந்து ஒருத்தர் கிரிக்கெட் விளையாடி 120 ரன் அடிக்கிறாராம். ஓகேவா? அதில் 4 6 6 4 இருக்கான். ஓகேவா? அப்போ 4 6 அப்படின்னு என்னது? 4 × 6 ஈக்குவல் டு எவ்வளோ? 24 ரன்ஸ் அதில் போயிடுச்சு. அடுத்து 6 4 அப்படின்னா என்னது? 6 × 4 ஈக்குவல் டு எவ்வளோ? 24 அதில் போயிடுச்சு. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது? 48. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இஸ் டோட்டல் ஸ்கோர் டிட் ஹி ரன் பை பிட்வீன் த விக்கெட்ஸ்? அதாவது 4 அடிச்சும் 6 அடிச்சு இவ்வளோ ரன் எடுத்திருக்காரு. அப்போ ஓடி எத்தனை ரன் எடுத்திருப்பாரு அப்படின்றதான் கேள்வி. இப்போ இது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? தனியாக இதை மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கலாம். இதில் எப்படி டேரெக்டாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னேன். இப்போ 48ன்றது எத்தனை பர்சன்டேஜ்னு பாருங்கள். அதாவது 6 அடிச்சும் 4 அடிச்சும் எத்தனை பர்சன்டேஜ் ஓடி இருக்காரு அப்படின்னா டோட்டல் ரன்ஸில் 120ல் 48 அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜ்? 0 0 கேன்சல் ஆயிரும். இது எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ் ஈக்குவல் டு 40%. 40% ஆஃப் ரன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு அவர்? 4 அடிச்சும் 6 அடிச்சும் மட்டுமே எடுத்திருக்காரு. அப்போ ஓடி எத்தனை ரன்ஸ் எடுத்திருப்பாரு? 60%. ரிமைனிங் 60%. அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும்? ஓடி ரன் எத்தனை எடுத்தாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 120லேருந்து 48 மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிற பதிலாக நம்ம இந்த 6 4க்கு மட்டும் எவ்வளோ எடுத்திருக்காருன்னு கண்டுபிடிச்சு ரிமைனிங் பர்சன்டேஜை டேரெக்டாகவே போட்டுடலாம். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? சுரேஷ் குட் சேவ் 20% ஆஃப் இஸ் இன்கம் அண்ட் இஸ் இன்கம் இஸ் இன்க்ரீஸ் பை 40%. சேவ் அதே தான் சேவ் பண்ணணும். ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்ன டேரக்ட் ஃபார்முலா? இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். இப்போ சுரேஷ் குட் சேவ் 20% ஆஃப் இன்கம். இப்போ இன்கம் 100 அப்படின்னு இருந்தால் அதோட சேவிங்ஸ் எவ்வளோ? 20. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் என்னவா இருக்கும்? 18 இருக்கும். நம்மளுக்கு தெரியும் டேரெக்டாக. ஏன்னா இன்கம் 100 அப்படின்னா சேவிங்ஸ் 20 அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 80. ஓகே, இன்கம் வந்து எவ்வளோவா? 140 கூடியிருந்தான். அதாவது 40% கூடுன்றாங்க. அப்போ இதில் 40% கூடிருச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்? 140 rupees வந்துடுமா? சேம் அமௌண்ட். அதாவது இன்கம் வந்து 40% கூடிருச்சு. ஆனால் சேவிங்ஸ் என்னவா? சேவிங்ஸ் அதே அமௌண்ட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ சேவிங்ஸ் எவ்வளோ? அதே 20 தான். அப்போ அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் என்னவா இருக்கும்? இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் தான் எக்ஸ்பெண்டிச்சரு. அப்போ இங்கே என்ன இருக்கும்? 120. இங்கே என்ன 120 தானே இருக்கும் எக்ஸ்பெண்டிச்சரு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஹவு மச் பர்சன்டேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இன்க்ரீஸ் எவ்வளோ ஆயிருக்கு? 40 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கா? எதுலேருந்து ஆயிருக்கு? 80லேருந்து ஆயிருக்கா? அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் இன்டூ 100% போடுமா? ஈக்குவல் டு எத்தனை? 40/80 அடிச்சு கொடுத்தா 1/2 1/2 அப்போ 2 அடிச்சு கொடுத்தா எவ்வளோ? 50%. அப்போ ஆன்சர் என்னது? 50%. ஆப்ஷன் பி 50%. ஓகே, ஹவு மச் time will it take for amount of 4,50,000 to yield a 45,000 as simple interest at 5% per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து என்னது? பிரின்சிபல். இது என்னது? இன்ட்ரெஸ்ட். டேரெக்டாக ஃபார்முலா போட வேண்டியது. எஸ்ஐ ஈக்குவல் டு என்னது? PNR/100. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 45,000. பிரின்சிபல் எவ்வளோ? 4,50,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100. அப்போ 0 0 கேன்சல் ஆகிடுமா? 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 2 0 இங்கே 2 0 இங்கே 2 0 0 45 அடிச்சா இங்கே என்ன? 10 டைம்ஸ். அப்போ n ஈக்குவல் டு
என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 5% கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ n ஈக்குவல் டு என்னது 10/5 ஈக்குவல் டு 2 இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது 2 இயர்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சா? அப்போ ஆன்சர் என்னது 2. ஓகேவா? இது இப்படி தான் போடணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது, நம்ம டேரெக்டாகவே போடலாம். இப்போ ஒரு வருஷத்துக்கு 5%, அப்போ இந்த இது வந்து எத்தனை பர்சன்டேஜாக இருக்குது? 4,50,000. இப்போ வந்து சம்மெல்லாம் விட்டுருங்க, சம்மெல்லாம் போடாமல் பார்த்தோன்னே எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிறேன். 4,50,000 கொடுத்துருக்காங்க. இங்கே என்னது 45,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4,50,000ல் இது எத்தனை பர்சன்டேஜ்? பார்த்தோன்னே தெரியுது, ஒரு 0 தள்ளி வச்சுருக்காங்க, 10% அப்படின்னு தெரியுது. ஓகேவா? பார்த்தோன்னே என்ன தெரியுது? 10% நம்மளுக்கு தெரியுதா? ஒரு வருஷத்துக்கு 5%னா 10% எத்தனை வருஷமா இருக்கும்? 2 இயர்ஸ். அப்போ டேரெக்டாகவே என்ன சொல்லிடலாம்? 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 5%, அப்போ 2 வருஷத்துக்கு 10%. எப்போ அப்படின்னா இது என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால அப்போ நம்மளுக்கு எவ்வளோ? பிரின்சிபல்லேருந்து இன்ட்ரெஸ்ட் என்னது 10% இருக்குது. பார்த்தோன்னே தெரியுதா? எதுக்கு இந்த ஃபார்முலாலாம் போட்டு போடணுமா? தேவையில்ல. ஒரு 2 to 5 செகண்ட்ஸில் போடுற சம்மந்தம் இதெல்லாம். கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, பேசிக் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுன்னா டேரெக்டாக போடுறது தான். ஓகே, அடுத்து 70% ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் 75 girls choose soccer as a favorite. 98 girls have chosen soccer as a favorite. What is the total number of students in the class? ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 70% ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்களாம். மொத்தம் ஒரு ஸ்கூலில் 100%ன்னு வச்சுக்குவோம், 100ன்னு வச்சுக்குவோம். அதில் கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களா? 70 பேர். அப்போ பாய்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? 30 பேர் இருப்பாங்க. ஓகே, இப்போ பாய்ஸ் பற்றி இங்கே கொடுக்கல, நம்ம கேர்ள்ஸ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. 70% ஆஃப் கேர்ள்ஸ் have chosen soccer as their favorite. இப்போ இதில் வந்து 70% வந்து அவங்களுக்கு வந்து சாக்கர் பிடிக்கும்னு இருக்காங்க. சாக்கர்னு என்னது? ஃபுட்பால். ஃபுட்பால் தான் அவங்களுக்கு பிடிக்கும், ஃபேவரட் கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ இதில் 70% எவ்வளோ? 10% அப்படின்னா ஒரு 0 தள்ளி வைப்போமா? 7. அப்போ 70%னா 49. ஓகே, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 98 கேர்ள்ஸுக்கு என்ன பிடிக்குமா? சாக்கர் கேம் பிடிக்குமா? அப்போ என்னது இந்த 49 அப்படின்றது தான் என்னது 98 அப்படின்னா டோட்டல் 100 அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. டேரெக்டாக அடிச்சு கொடுக்குறோம். இது என்ன 2 times, அப்போ அடிச்சு கொடுத்தா எவ்வளோ வரும்? 200. ஆப்ஷன் டி. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் எவ்வளோ? 100ன்னு எடுத்தோமா? அதனால் என்னது ஆப்ஷன் டி 200. ஓகே, இஃப் ஏ ஈக்குவல் டு 2022, B equal to 2021, C equal to 2020, what is the value of A square plus B square plus C square minus AB minus BC minus CA அப்படிங்க. இது வந்து ஒரு டைரக்ட் ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? half into A minus B the whole square plus B minus C the whole square plus C minus A the whole square. இதுதான் இதுக்கு என்னது டைரக்ட் ஃபார்முலா. அப்போ ஃபார்முலா என்னது? 1/2 equal to A minus B the whole square plus B minus C the whole square plus C minus A the whole square. அவ்வளோதான், டேரெக்டாக போட வேண்டியதான். இப்போ half into என்ன வரும் இங்கே? A minus B என்ன? A minus B னா 1 whole square 1 plus B minus C என்னது 2021 minus 2020 எவ்வளோ? 1 square 1 plus C minus A minus 2 வரும். அதாவது 2020 minus 2022 என்னது? -2 whole square பண்ணுறப்ப ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்னது 4. இப்போ ஈக்குவல் என்னது? half into that one என்னது 6. அப்போ அடிச்சு கொடுத்தா எத்தனை டைம்ஸ்? 3. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி 3. டைரக்ட் ஃபார்முலா தான். ஓகே, இது என்னது? இப்போ if root of 1 plus x by 529 equal to 24 divided by 23 னா find the value of x ன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோ டேட்டா இப்போ என்னது? இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது, அது அங்கிட்ட போகிறப்ப என்ன ஆயிடும்? ஸ்கொயர் ஆயிரும். அப்போ 1 plus x divided by 529 equal to 24 square divided by 23 square. அவ்வளோ இப்போ என்னது? 1 plus x divided by 520 equal to 24 square என்னது? 576 divided by 23 square 529. இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 529 plus x divided by 529 equal to 576 divided by 529. 529 கேன்சல் ஆயிருமா? அப்போ என்னது? 576 529 மைனஸ் பண்ண என்ன வரும்? 6. இங்கே என்னது 6 வருமா? அப்போ என்ன வரும்? 4. இங்கே என்னது 16 வருமா? அப்போ என்ன வரும்? 7. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 47. ஓகே, Reshma took a loan of 12 lakhs with a simple interest for as many years as the rate of interest. If she paid 9,72,000 as interest at the loan period, what is the rate of interest per annum அப்படிங்கிறது. அதாவது என்ன அப்படின்னா அவங்க வந்து லோன் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 12 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் என்னது? 12 லட்ச ரூபா. அதுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கட்டியிருக்காங்க?
இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்டியிருக்காங்க 9,72,000 கட்டியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்கான பர்சன்டேஜும் அந்த வருஷம் இருக்குல்ல ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது என்னன்னா n ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னது டைரக்ட் எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100 அந்த ஃபார்முலா தான். 9,72,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ 12 lakh இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது அதுதான் என்னது நம்ம இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்னு சொல்கிறாங்களா அப்போ n ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை 100. அவ்வளோ எத்தனை 0 1 2 3 இங்கே 1 2 3 இங்கே 2 2 12 டேபிள் ஆட்ஸ் என்ன வரும் 8 டைம்ஸ் 12 8s are 96. அப்போ 1 வருமா அப்போ 1 டைம்ஸ் அப்போ என்னது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81% அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு என்னது 9%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 9%. ஆப்ஷன் ஏ. ஓகே சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். இது வந்து என்னது டைரெக்டாக ஒரு நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தான் அல்ஜிப்ரா a + b இன்ட்டு a - b ஈக்குவல் டு என்னது a² - b² இருக்கா அந்த ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா தான் ஃபுல்லாகவே இதில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள் 1 + p இருக்கா இங்கே என்னது 1 - p இருக்கா அப்போ என்னது a + b × a - b ஃபார்மேட்டில் இருக்கா அப்போ என்ன வரும் 1 - p². அதாவது 1² - p² வரும். இது நம்ம எப்படி தரோம் 1 - p² தானே. இது கூட அடுத்து என்ன இருக்குது 1 + p² இருக்கா அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வரும். அதே தான் a + b × a - b ஃபார்மேட்டில் இருக்கா அப்போ என்ன வரும் 1 - 4 இதுக்கானது. அப்போ இங்கே என்ன இருக்குது இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இருக்கா அப்போ என்ன வரும் 1 - p⁻8. ஓகே அடுத்து இங்கே நான் மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது a + b × a - b ஃபார்மேட் தான். அப்போ இது பண்ண 1 - p⁻16 அப்படின்னு இருக்கு. ஓகேவா அடுத்து என்ன இருக்குது கடைசியாக -1 மட்டும் இருக்கா அப்போ இங்கே என்னது -1. ஓகே இப்போ என்னது 1 - p⁻16 இருக்கா இங்கே மைனஸில் இருக்குது இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது அப்போ என்னது 1 - p⁻16 1 + p⁻16 என்னது 1 - p⁻32 அப்படின்னு வந்துருமா. அடுத்து கடைசி என்ன இருக்குது -1 இருக்குது. அப்போ -1 பண்ணால் என்ன வரும் +1 -1 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் என்னது -p⁻32. ஆன்சர் என்னது -p⁻32 ஆப்ஷன் ஏ. புரியுதுல ஒரே ஃபார்முலா தான் a + b × a - b = a² - b² இருக்குல்ல அப்படியே ஒவ்வொன்றா என்னது ஸ்கொயர் பண்ணிகிட்டே போகிறோம் பவரில் அவ்வளோதான் டபுள் பண்ணிட்டே போகிறோம். ஓகே அடுத்த கொஸ்டின். அதாவது மொத்தம் வந்து 160 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கான் ஒரு டெஸ்ட்டில். 4 மார்க்கு கரெக்டாக போட்டால் 4 மார்க்கு தப்பாக போட்டால் 1 மார்க் மைனஸு. ஓகேவா அடுத்து வந்து எத்தனை கொஸ்டின் அவங்க வந்து அப்படி போட்டுட்டு கடைசியாக 400 மார்க் எடுத்திருக்காங்களாம். அப்போ அவங்க மொத்தம் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் கரெக்டாக இப்போ மொதல் 160 கொஸ்டின் இருக்கா அந்த 160 கொஸ்டின் வந்து எப்படி அட்டன் பண்ணுவாங்க கரெக்டாக அட்டன் பண்ணுவாங்க தப்பாக அட்டன் பண்ண ரெண்டு சேர்த்து தானே. இப்போ கரெக்டாக அட்டன் பண்ணது எக்ஸ் அப்படின்னா தப்பாக அட்டன் பண்ணது ஒய்ன்னு வச்சுக்கலாமா. அப்போ ரெண்டும் சேர்த்து என்னது 160 கொஸ்டின் அட்டன் பண்ணுறாங்களாம். கரெக்டாக அட்டன் பண்ணுறது எக்ஸு தப்பாக அட்டன் பண்ணுறது ஒய். ஓகேவா இப்போ என்ன சொல்கிறாங்க 4 மார்க்ஸ் ஆர் அலாட்டட் ஃபார் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ ஒரு கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னா எவ்வளோ மார்க் வருது 4 மார்க் வரும். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு என்னது 4 மார்க்ஸ். அப்போ ஒரு கொஸ்டின் கரெக்ட்னா என்னது 4 மார்க். எத்தனை கொஸ்டின் தெரியாது அதனால எக்ஸு அப்போ 4x வந்துடும். அப்புறம் 1 மார்க் டிடெக்டட் ஃபார் அ ராங் ஆன்சர். ஒரு தப்பாக கொஸ்டின் அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின் ஃப்ரம் அ டோட்டல். ஓகே கொஸ்டின் தப்பாக அட்டன் பண்ணால் எவ்வளோவா 1 மார்க் மைனஸா. அப்போ இது வந்து தப்பாக அட்டன் பண்ண கொஸ்டின் அப்போ 1 மார்க் மைனஸ்னா -y ஈக்குவல் டு எவ்வளோ அவர் வாங்கியிருக்க மார்க் மொத்தம் 400. இதுதான் என்னது அவர் வாங்கியிருக்க மார்க். அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண என்ன வரும் +y - y கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன வரும் 5x = 516 வருமா. அப்போ x = என்னது எக்ஸ்ன்றது என்னது நம்ம கரெக்டாக அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ். அப்போ அடிச்சு கொடுத்தா என்ன வரும் 1 டைம் இங்கே என்ன வரும் 2. அப்போ கரெக்டாக அட்டன் கொஸ்டின் எத்தனை 112. ஆப்ஷன் டி 112. ஓகே ஓகே இது ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் டாஃபீஸ் அவுட் ஆஃப் மொத்தம் வந்து ஒரு டாஃபின்னு என்னது சாக்லேட். மொத்த சாக்லேட்டில் 1/10 வந்து வேஸ்ட் ஆகிடுச்சான். இப்போ மொத்தம் 100 சாக்லேட் இருக்குது அப்படின்னா அதில் 10 சாக்லேட் வேஸ்ட் ஆகிடுச்சான். அப்படி 1/10 என்னது 10 அந்த அதில். அப்போ 35% ஆஃப் ரெஸ்ட் ஆர் கிவன் டு எஸ். மீதி இருக்கிறத 35% எஸ் கொடுத்துட்டாங்களாம். அண்ட் 1/8 ஆஃப் த டாஃபீஸ் ஆர் கிவன் டு என். ஓகே இஃப் த டோட்டல் டாஃபீஸ் வித் என் ஆர் 10 more than the wasted toffees, how many toffees will be given to S? எஸ்ஸுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான்னு கேட்டுருக்காங்க. இப்போ வாங்க ஒரு ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன என்னோட டேட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டாஃபீஸ் எக்ஸ்ன்னு வச்சுப்போம் ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஓகேவா இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க 1/8 ஆஃப் த டோட்டல் ஆர்குமெண்ட் டு என். அப்போ என்னுக்கு எவ்வளோ டாஃபி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு டோட்டல் டாஃபீஸ் வந்து எத்தனை
எக்ஸ். அப்போ 1/8 ஆஃப் த டாஃபி என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்போ என்னுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க மொத்தம் x/8. ஓகே தானே? டோட்டல் டாஃபிஸ் எக்ஸ்னா 1/8 வந்து என்ன கொடுத்துருக்காங்க. இது என்னது என்னோட கவுண்ட்டு. இஃப் த டாஃபிஸ் வித் த என் ஆர் 10 more than the wasted toffees. இப்போ இது இவ்வளோ இருக்குல்ல எண்ணுக்கு, இவருக்கு இந்த எண்ணுக்கு எவ்வளோ ஈக்குவலாக இருக்குன்னா, இந்த எண்ணு கொடுத்த இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 10 more than the wasted toffees. wasted toffees எவ்வளவு x/10. இதுதான் என்னது wasted toffees. இது கூட 10 கூட இருக்கான். இதுதான் என்னது ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை போட்டிங்கன்னா அவ்வளோதான், டேரெக்டாக கண்டுபிடிக்கிறது தான் கொஸ்டின். if total toffees with the n are 10 more than the wasted toffees அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேஸ்ட் பண்ண டாஃபீஸ் எவ்வளோ 1/10, அந்த 1/10 விட அவர்கிட்ட எவ்வளோ கூட இருக்கு 10 கூட இருக்கான். அவ்வளோ இந்த எக்ஸ்லாம் ஒரு சைடும் வேல்யூலாம் ஒரு சைடு கொண்டு வந்து என்ன வரும் x/8 minus x/10 equal to 10. எக்ஸை காமனாக எடுத்துகிட்டு என்ன வரும் 1/8 minus 1/10 வருமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 2/80 equal to 10. அப்போ x equal to என்னது இதே அடிச்சு கொடுத்தா 40 வருமா, 40 x equal to 400. அப்போ டோட்டல் டாஃபீஸ் எவ்வளோ 400 டாஃபீஸ் இருக்குது மொத்தம். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க 35 இதில் வந்து 10 வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது 1/10 வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 400ல் 1/10 வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 40 வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 360 இருக்குமா. 360ல் இதில் 35% யாருக்கு கொடுத்துருக்காங்க எஸ்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே கேட்டிருக்காங்க தானே ஹவு மெனி டாஃபீஸ் வேர் கிவன் டு எஸ் தானே. அப்போ இந்த டாஃபீஸில் 35% யாருக்கு கொடுத்துருக்காங்க எஸ்ஸு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன வரும் 0 0 கேன்சலு, 7 times 2 times 18. அப்போ 18 into 7 எவ்வளோ 8 7s 56. யூனிட் டிஜிட் 6. ஆப்ஷன் ஏ 256 தான் ஆன்சர். இது ஓகேவா? எதுவும் டவுட் இருக்கா? இல்லை டேரெக்டாக இப்போ வந்து 1/10 வேஸ்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க என்னோட டேட்டா கொடுத்துருக்காங்களா, என்ன ஃபஸ்ட்டு ஈக்குவேட் பண்ணிடணும். 1/8 டோட்டல் டாஃபீஸ் ஆர் கிவன் டு என் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது டோட்டல் டாஃபீஸ் எக்ஸாக இருந்துச்சுன்னா அவருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1/8 ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றோம். இந்த கொடுத்துருக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா வேஸ்ட் ஆனதுலேருந்து 10 கூட இருக்கான் அவர்கிட்ட. அப்போ வேஸ்ட் ஆனது எவ்வளோ 1/10. எக்ஸில் 1/10 x/10 வேஸ்ட் ஆயிடுச்சு, அது கூட 10 கூட இருக்குது ப்ளஸ் 10. அப்போ இது ஈக்குவல் அப்படின்னா இதை வச்சு நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சலாமா. எக்ஸ் வந்து 400 வந்துருச்சு, அதில் வந்து 10 வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு 10%. 1/10 என்ன 10%. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது 360. 360ல் அவருக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க 35% கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, இது என்னது டேரக்ட் அல்ஜிப்ரா ஃபார்முலா தான். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 2 minus √3. அப்போ இதுக்கு 1/x என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடும். 1/x தான் என்னது 1/-2√3. கீழே √3 இருக்கனால என்ன பண்ணுவோம் காஞ்சிகேட் எடுக்கணும். காஞ்சிகேட் எடுத்தால் என்ன வரும் 2 + √3 டிவைடட் பை 2 + √3. காஞ்சிகேட் எடுத்தோம் இதோட சைனை மாற்றி போடணும். அப்போ என்ன வரும் இங்கே என்னது a + b × a - b ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ என்ன வரும் 2 + √3 டிவைடட் பை 4 - 3. அப்போ என்ன வரும் 1/x ஈக்குவல் டு 2 + √3 அப்படின்னு வந்துருமா. ஓகே, இப்போ எக்ஸும் தெரிஞ்சிச்சு 1/xம் தெரிஞ்சிச்சு. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வரும் x - 1/x வேணும் 2 - √3 -2 -√3. ரெண்டு x - 1/x மைனஸ் பண்ண என்ன வரும் +2 -2 கேன்சல் ஆயிரும். அப்போ என்னது -2√3 அப்படின்றது என்ன வேல்யூ x - 1/x ஓட வேல்யூ. கேட்டிருக்கிறது என்னது x³ - x⁻³ அப்படின்னு என்ன அர்த்தம் x³ = 1 - x³. இந்த பவர் கீழே இருந்தால் தான் மேலே போகிறப்ப மைனஸ் ஆகும். இதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு நம்மளுக்கு என்ன டேரக்ட் ஃபார்முலா தெரியும் x³ - 1/x³ ஃபார்முலா என்னது k³ இது வந்து k அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்ன வரும் இது k³ + 3kவா. இதுதான் என்னது நம்மளுக்கு டைரக்ட் ஃபார்முலா. அப்போ k³ அப்படின்னு என்ன வரும் மைனஸ் இருக்குன்னா மைனஸ் அப்படியே தான் வரும். 2³ எவ்வளோ 8. √3 கியூப் பண்ண என்ன வரும் 2 டைம்ஸ் பண்ணுறப்ப 3 ஆயிரும். இன்னும் ஒரு √3 மட்டும் இருக்கும். அப்போ என்னது 8 × 3 வருமா. அப்போ என்ன வரும் -24√3 வரும். டேரெக்டாகவே போட்டுக்கலாம். இதை கியூப் ரூட் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும் அப்படி ப்ளஸ் 3 × k எவ்வளோ -2√3. அவ்வளோ இது ரெண்டே ஆட் பண்ண என்ன வரும் -24√3 -6√3. அப்போ ஆட் பண்ண என்ன வரும் -30√3. ஆன்சர் என்னது -30√3. ஆப்ஷன் ஏ. ஓகே, the sum of two numbers is 450. If the greater number is decreased by 4% and smaller number is increased by 20% அந்த நம்பர்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். டேரெக்டாக அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிங்கன்னா போட்டுடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க கிரேட்டர் நம்பர் ஸ்மாலர் நம்பர் ரெண்டு வச்சுக்கோ.
இந்த கிரேட்டர் நம்பரை வந்து டிக்ரீஸ் பை 4% தான். அப்போ டிக்ரீஸ் பை 4%னா 100%ல 4% போச்சுன்னா எவ்வளோ? 96% ஆஃப் கிரேட்டர் நம்பரும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இன்க்ரீஸ் 20%. இன்க்ரீஸ் 20% 120% ஆஃப் ஸ்மாலர் நம்பர் இஸ் இன்க்ரீஸ் பை 2. அவ்வளோ டேரெக்டாக ரேஷியோ தான். பர்சன்டேஜ் கேன்சல் ஆகுமா? அப்போ கிரேட்டர் நம்பர் டிவைட் பை ஸ்மாலர் நம்பர் ஈக்குவல் டு எவ்வளோ? 120 டிவைட் பை 96. ஓகே, இது அடிச்சு கொடுத்தா எத்தனை டைம்ஸ் வரும்? 12 டேபிள் அடிச்சா இங்கே 10, இங்கே எத்தனை? 8 டைம்ஸ் வருமா? திருப்பி அடிச்சா 5, 4. அப்போ கிரேட்டர் நம்பர் டிவைடட் பை ஸ்மாலர் நம்பர் எவ்வளோ? 5/4. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 450. அப்போ இந்த 9 பார்ட் தான் 450 அப்படின்னா, ஏன்னா இது என்ன கிரேட்டர் நம்பர் ஸ்மாலர் நம்பர், 9 பார்ட் தான் 450னா ஸ்மாலர் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னது 4 பார்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை அடிச்சு கொடுத்தா எத்தனை வரும்? 5 டைம்ஸ் 0. அப்போ 4 பார்ட் எவ்வளோ? 200. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 × 50 200. Okay, the amount becomes double in 7 years on simple interest. The amount would be 4 times in dash years on the same rate of interest of simple interest. இப்போ சேம் ரேட் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ நம்ம ஃபார்முலா என்னது? பிரின்சிபல் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 தானே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? சம் பிகம்ஸ் டபுள். இப்போ பிரின்சிபல் இருக்குது, அமௌண்ட் இருக்குது. பிரின்சிபல் 1 அப்படின்னா என்னது? அமௌண்ட் 2 டைம்ஸ் அப்படின்னா அப்போ இன்ட்ரெஸ்ட் என்னது? ஒரு பார்ட்டா? சரி, அப்போ அவ்வளோ ஃபார்ம் 1 = 1 × டபுள் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை? 7 years இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்னது? 100/7. இதாவே அடுத்த இதில் ஈக்குவேட் பண்ண வேண்டியதான். 4 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் 1 அப்படின்னா அமௌண்ட் 4 டைம்ஸ். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 3. அப்போ 3 = பிரின்சிபல் எவ்வளோ? அதே 1 தான் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? அது 100/7 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன? அதான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 100. இப்போ 100 கேன்சல் ஆயிருமா? அப்போ n = 21 years. n = ஆப்ஷன் C 21 years. ஓகே, இது இப்படி தான் கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டால் அப்படி இது எதுவுமே போட தேவையில்ல, ஒரே ஸ்டெப்லேயே கண்டுபிடிக்கலாம். இப்போ டபுள்ஸ் இன் 7 years. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வச்சுக்குவோம். இப்போ 1 டைம்ஸ் அப்போ வந்து டபுள்ஸ் இன்ட்ரெஸ்ட்டும் என்னது? ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 7 years. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 4 டைம்ஸ்னு சொல்லிட்டாங்களா. அமௌண்ட் 4 அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 3 டைம்ஸ். அப்போ 3 டிவைடட் பை எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்குறாங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? x = 7 × 3 21. டேரெக்டாகவே போட்டுடலாம். ஏன்னா இது என்னது? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னால ஒரே இது போட்டுடலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது? டபுள் பிரின்சிபல் வந்து டபுள் ஆகுது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? ஒரு பார்ட்டு. இங்கேயும் அதே மாதிரி தான் 4 டைம்ஸ் ஆகுதுன்னா இன்ட்ரெஸ்ட் 3 பார்ட். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னால ஈக்குவேட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 62,500 ஃபார் 2 years at 8% per annum compound annually அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இது என்ன? சக்ஸசிவ் ஃபார்முலா தான். டைரக்ட் சக்ஸசிவ் ஃபார்முலா போட்டிங்கன்னா வரும் x + y + xy/100%. ஓகே, என்னது? 8%. இப்போ 8% என்ன வரும்? 8 + 8 + 8 × 8 டிவைடட் பை 100%. இப்போ எவ்வளோ வரும்? 16 + 64/100 அப்படின்னா என்னது? 16.64%. அதுதான் என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ். என்ன கேட்குறாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும் பிரின்சிபல் தான் என்னது? 100%. இந்த 100% தான் 62,500னா 16.64% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோ நீங்கள் அடிச்சு கொடுத்து டேரெக்டாக அடிச்சு கொடுத்து என்ன ஆன்சர் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, the difference between simple interest compound interest on a certain earnings 2 years is 3% and per annum is 90 paise. What is the sum அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2 years அப்படின்னா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்களா. அதுக்கு டைரக்ட் ஃபார்முலா என்னது? டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் PR²/100². இதுதான் என்னது? நம்மளுக்கு டைரக்ட் ஃபார்முலா. இது டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்களா. டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? 90 பைசேன்னு கொடுத்துருக்காங்க. 90 பைசே அப்படின்னா ருபீஸாக மாற்றிக்கலாமா? ருபீஸாக மாற்றினா என்ன வரும்? 9/10 வருமா? 90 பைசே அப்படின்னா அது ருபீஸாக மாத்திரம் என்னது? ஒரு ரூபாய்க்கு எத்தனை பைசா? 100 பைசா. ஓகேவா? அப்போ 90 பைசா அப்படின்னா எத்தனை ரூபா? அடிச்சு கொடுத்தோன்னா 9/10 வருமா? அதுதான் டைரெக்டாக ருபீஸில் போட்டிருக்கோம். 9/10ன்றது ருபீஸில் போட்டிருக்கோம். டிஃப்ரென்ஸ் பிரின்சிபல் என்னது? அதான் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 3%. 3% என்னது? R² 9/100 ×
100 படிச்சு கொடுத்தா என்ன வரும் 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சா இப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு இங்கே 9 கேன்சல் ஆயிடுச்சு எவ்வளோ வரும் 1000 ஆப்ஷன் டி பிரின்சிபல் ஈக்குவல் டு 1000 ஓகே the sum of money for 64,000 invested on a basis of yearly compounding interest grows to 7,056 in 2 years what is the percentage of rate of interest அப்படினு கேட்டிருக்காங்க அதாவது இது என்னது பிரின்சிபல் எவ்வளோ 6,400 இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷங்கள் ஆகி 2 வருஷத்துல எவ்வளோ ஆயிடுது மொத்தம் அமௌண்ட்டு 7056 ஆயிடுதா இப்போ இதுக்கான பெர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இங்கே 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா 2 இயர்ஸ் அப்படின்னா என்னது டைரெக்டாக ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் நம்மளுக்கு டைரக்ட் ஆன்சர் கிடச்சிரும் இப்போ இது ஸ்கொயர் ரூட் என்ன 80 இதுக்கு ஸ்கொயர் ரூட் என்னது யூனிட் டிஜிட் என்ன 6 இருக்கா 6ன்னா என்ன இருக்கும் 1 4 இருக்கும் இல்லை என்ன இருக்கும் 6 இருக்கும் 1 4 இருக்கும் இல்லை 6 இருக்குமா அப்போ இது எவ்வளோ இருக்குது முன்னாடி 70 இருக்குது 70 இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் நியர்பை ஸ்கொயர் வேல்யூ என்னது 8 ஸ்கொயர் எவ்வளோ 64 அப்போ 8 இங்கே 8 ஒன்று 84 இருக்கும் இல்லை 86 இருக்கும் இப்போ 8க்கு அடுத்த நம்பர் என்னது 9 அப்போ 8க்கு அடுத்த நம்பர் 9 அப்போ எவ்வளோ வரும் 8 × 9 72 அந்த 72ன்றது இந்த நம்பரை கம்பேர் பண்ணுறப்போ எப்படி இருக்குது கம்மியாக தானே இருக்குது அப்போ ஆன்சர் என்னது 84 தான் அப்போ ஆன்சர் என்னது அமௌண்ட் 84 ஸ்கொயர் ரூட் என்னது 84ஓட ஸ்கொயர் தான் 7056 அப்போ இதுக்கான டிஃபரன்ஸ் என்னது 4 பார்ட் டிவைடட் பை 80 இன்டூ 100 எவ்வளோ ஈக்குவல் டு அடிச்சு கொடுத்தா என்ன 20 டைம்ஸ் அடிச்சு கொடுத்தா 5 அப்போ ஆன்சர் என்னது 5% ஆப்ஷன் டி 5% ஓகே இதான் லாஸ்ட் சம்மு 25th சம்மு the total number of 2 lakh total of amount 2 lakh is divided into 2 parts investing in different banks of simple interest one yields 4% per annum while the other yields 6% per annum if the total interest at the end of 1 year is equal to 4.7% per annum na whole amount invested எவ்வளோ அப்படிங்க அந்த whole amount the amount invested in அதாவது ரெண்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அதில் 2% கொடுத்துருக்காங்க அதோட சென்டர் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க இப்போ மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க இதை வந்து எப்படி போடலாம் மிக்ஸ் அண்ட் அலிகேஷனில் போடலாம் அலிகேஷனில் போட்டால் என்ன இருக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க 4% 1 இயருக்கு என்னது 4% அதர் இயர் ஈல்ஸ் என்னது 6% 6%ஆ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 1 இயர் அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க ரெண்டுக்கும் 4.7% அது என்னது டோட்டலாம் அப்போ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னது 1.3 இதுக்கான டிஃபரன்ஸு 0.7 ஓகே இப்போ இது ரெண்டும் என்ன ரேஷியோவில் இருக்குது 13:7 ரேஷியோவில் இருக்கா ஏன்னா ஒரு 0 தானே பாயிண்ட் தானே தள்ளி இருக்கு அப்போ என்ன இருக்குது இந்த டோட்டல் தான் எவ்வளோ இந்த 20 பார்ட் அப்படின்றது தான் எவ்வளோ 2 lakh அப்போ 1 பார்ட் எவ்வளோ 10000 எவ்வளோ 10,000 1 பார்ட் 10,000னா என்ன கேட்டிருக்காங்க ஹோல் அமௌண்ட் இஸ் இன்வெஸ்ட் ஈச் தானே கேட்டிருக்காங்க அப்போ 13 பார்ட் எவ்வளோ 7 பார்ட் எவ்வளோ இப்போ 1 பார்ட் 10,000னா 13 பார்ட் எவ்வளோ 1,30,000 7 பார்ட் 70,000 அவ்வளோ ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் ஏ இது மிக்ஸ் அண்ட் அலிகேஷனில் போட்டால் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் ஆன்சர் அவ்வளோ நம்ம மொத்தம் எத்தனை 25 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கொடுத்த சம்ஸ்லாம் ஹோம்ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஆன்சர்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ